நாளில் கூட நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை, கடவுளின் மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. கிறிஸ்துவின் மந்தையாக நாம் எப்படி இருக்கிறோம்? கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவத்தை போன மாதத்தில் கேட்டேன். ஒரு வயதான பாட்டி புதுசாக ஒரே ஒரு நிமிஷம் 50 செகண்டில் மட்டும் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. 50 செகண்டில் அப்படி கருத்து என்ன? ஒரு ஆடு தன் மேய்ப்பில் இருந்தால் நல்ல உணவு சாப்பிடும், அந்த மேய்ப்பில் இருந்தால் அந்த உணவு சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அந்த ஆடு அந்த மேய்ப்பில் இருக்கப்போ தன்னை பற்றி பயப்படாதான், தன்னுடைய எதிரிகளையோ ஓனானோ இல்லைன்னா குள்ள நரியோ ஏதோ தன்னை தாக்காது, எதிரியுடைய மிருகங்களை தாக்காது பயம் இல்லாமல் திருப்தியாக நின்று அந்த ஆடு மேயுமா, அந்த புல்லை எடுத்து சாப்பிடுமா. எந்தவித கையினை மேய்ப்பு கூட இருக்கிறான், கையில் கம்பு வச்சிருக்கிறான், அருவா வச்சிருக்கிறான், என்னை காக்குவதிலே அவன் தாக்கிடுவான். அதனால் அந்த பயமே இல்லாமல் அது சாப்பிடுமா. அதே அந்த பயமே இருக்காது. மேய்ப்பை நாங்கள் இல்லைன்னா அது பயப்படுமா. ஒரு கடி கடிக்கணும் திருப்பி பார்க்குமா, திரும்ப ஒரு கடி கடிக்கணும் திரும்பி பார்க்குமா. அது மயிறு நிறையாது, சாப்பிட்டமாக இருக்க தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் அது பயத்தோடு இருக்குமா. ஆனால் அதே மாதிரிதான் கர்த்தருக்கு பயந்து நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கிறப்போ கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அதுதான் சொல்றாரு சங்கீதம் 20 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்றாரு. ரொம்ப அருமையா ஆண்டவரின் மேய்ப்பர், அவர் என்னை புல்லும் இடங்களில் மேய்த்துக் கொள்கிறார். எப்படி அந்த ஆடை மேய்ச்சிட்டு கொண்டு தண்ணி எங்க இருக்கோ அந்த தண்ணி இருக்க இடத்துல விடுவான், புல் இருக்க இடத்துல விடுவான். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல ஏதோ ஒரு மூட்டை நெல் கொடுப்பாங்க, ஒரு நிலத்துல கொண்டே ஒரு நிலத்துல மொத்த ஆடை இருக்க மொத்த ஆடையை மட்டும் 3 மூட்டை அடைச்சிட்டு அந்த ஆடு தனி புழு, அந்த புழுல அவன் என்ன பண்ண மாட்டான், தூக்க மாட்டான். ஒரு சின்ன பீடி துண்ட வாயில வச்சுக்கிட்டு அந்த ஆட்டை அப்படி கூப்பிட்டுட்டே இருப்பான். அந்த சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ இவன் முடிச்சிருக்கான்னு நினைச்சத ஓனாய் உள்ள வராதா, அந்த நரி உள்ள வராதா, பாம்பு உள்ள வராதா, எந்த மிருகங்களும் தாக்காதா, அப்படி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பொதுவாக அந்த சத்தத்தை பற்றி எனக்கு சொல்றப்ப எனக்கு எப்போதுமே இந்த ஞாபகம் எப்போ வந்தா, ஒரு தோட்டத்துல என்னுடைய மாமா தாய் மாமா அவர்கள் ஒரு பக்கத்துல கல்லறைக்கு பக்கத்துல ஓடனா ஒரு சின்ன ஆறு தண்ணி ஓட இடம் மழை வச்சா அதுக்கு பக்கத்துல கல்லறை, அதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம். நாட்டெல்லாம் கமலை தான் அடிக்கணும். கமலைன்னா 2 மாடை கட்டி பின்னால் ஒரு குண்டா மாதிரி வச்சு அதில் தோலில் ஒரு பை மாதிரி கட்டி கீழேருந்து தண்ணி எடுத்தாந்து மேலே ஊற்றுவாங்க. கிணத்துக்குள்ள இருந்து அந்த தண்ணி எடுத்தால் பாதி தண்ணி ஓட்ட வழியாக சிந்திரும், கீழே சிந்திரும், கொஞ்சம் தண்ணி தான் வந்து சேரும். இன்னைக்கு ஜெட் மோட்டர் மட்டும் இப்போ ஆழ்துளை கிணறுல நீர்மூழ்கி மோட்டர், தண்ணிக்குள்ளே மோட்டர் உசுன்னு உறுதிடுது. 2 நிமிஷம் செய்கிற வரைய அந்த மாடு கிட்ட 3 மணி நேரம் செஞ்சாலும் தண்ணி குறையாது, நீர் ஊற்றும் குறையாது. அந்த தண்ணி எடுத்தாலும் வெளியே ஊற்றுறப்ப ராத்திரி நேரத்துலாம் அந்த வெயில் இருக்காது, மாடு டயர்ட் ஆகாது. முன்னால போனோம் பின்னால் வரணும், முன்னால போகிறப்ப லோடு பின்னாலேயே அந்த கிணத்துக்குள்ள போனோடனே பின்னாலே மாடு ரிவர்ஸில் வரணும், ரிவர்ஸ் கீர் போட்டு. அப்போ ராத்திரி பக்கத்தில் என்னதுன்னா இந்த கல்லறை தோட்டம், எப்படி இந்த திருச்சிபுரத்தில் கல்லறை தோட்டம் இருக்கோ இதே மாதிரி கல்லறை தோட்டத்தில் அதுக்கு சொல்லுவாங்க ஓட வழியா நேற்று ஒரு மோகினி வந்துச்சு, என்னைய தாக்கிச்சு செத்து போனான். இந்த ஓட வழியோட பேய் அவனை அடிச்சது ரத்தவாந்தி எடுத்து செத்து போனான். அது அப்படி சொல்ற ஒரு ஓடை. அது அந்த ஓடையில எப்பவுமே பேய்கள் நடமாட்டம், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அங்கதான் தண்ணி பாய்ச்சாதான். தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். அவங்க என்னுடைய பெரியப்பா ஒருத்தர், அவர் ஒரு தீவிரவாதி, பயங்கரமான ஆள் 32 கிலோ இடலாம் 50 பேர் அடிப்பார். வறுமை காலகட்டத்தில் ரொம்ப திறமையான பயங்கர ஸ்பீடு, இடம் கம்மியான பயங்கர ஸ்பீடு. அவர் தான் எங்களை விட்டுட்டு போயே பக்கத்துல கல்லறை பேய் சுத்துது, ஓனம் சுத்துதுன்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், பாரா அங்கே பாரு ஆட்டுக்கரை போட்டுதான் இடையன் கூட இருக்கான் பாரா, மேய்ப்பனுக்கு பேர் இடையன் என்று பெயர், நாங்கள் இடையன் கூட இருக்கான் பாரு. அங்கே பார்த்தா அம்மா அவங்க 2 மேய்ப்பன், ஆடு மேய்ப்பன், வாயில் பீடிக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த லைட் வெளிச்சம், ஒருவேளை அது அவனுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். 2வது அந்த வெளிச்சம், அந்த அதில் இருக்க அந்த நெருப்பு தூரமான இடத்துக்கு தூரமாக தெரியும். அதுதான் பில்டிங் மேலே பெரிய லைட் வைக்கிறோம், சிவப்பு லைட்டு. மேலே இருந்து ஃப்ளைட்டு மோதிடக்கூடாது. கடந்த நாள் அகமதாபாத்தில் ஒரு ஸ்கூலில் போய் ஃப்ளைட்டு மோதிக்கல, நிறைய போய் மோதக்கூடாதுதான் மேலே லைட் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த லைட்டு தூரமாக இருக்க ஒரு மனுஷன் இருக்கிறான், லைட்டு தெரியுதா, பீடி 2 பேரும் பீடி அந்த ஆடை கூடுற அப்படி ஆட்டை கூட்டுக்கிட்டே தான் பார்க்கலான்னு. அப்புறம் நமக்கு பக்கத்தில் காவல் இருக்கு, பேய் வராது பார்த்துக்கலான்னு இவர் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாராம். பல
பழம்பழம் விடுச்சுதான். காலையில் 6 மணிக்கு பார்த்தா ஆண் இல்லை, இடையமே இல்லையா. இப்படி இருந்துக்கும். ஆட்டு இல்லை, அவர் ஒரு தீவிரவாதி, அவருக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியோட அதுக்கு ஒரு பெயர், அந்த ஆவிக்கு ஒரு பெயர். அந்த ஆவி அவருடைய உட்கார்ந்து பேசிட்டு இருக்குமா. அந்த ஆவியை விட்டு போயிட்டாரு. அந்த ஆவி அப்படி ஃபிலிம் காட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய ஆவிகளுடைய கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை வந்து. அப்போ நிறைய ஆவி இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்த்தர் இருந்து எப்பவுமே நமக்கு நல்ல மேய்ப்பனார் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையும் நமக்கு இருக்கும் ஆண்டவர். அதுதான் எளிமையா என்ன சொல்றப்போ, என் மேய்ச்சலின் நாடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பனுக்கு ஐயோ, இப்படி மேய்ச்சலின் நாடுகளை யார் சிதறடிக்க, அவனுக்கு யாரு ஐயோ. அதுதான் அவர் சொல்றப்போ மத்திய 18ஆம் அதிகாரத்துல, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு ஆடு இருந்துச்சுப்பா, ஒரு காணா போச்சு, 99 போதும், ஒன்று போனா எஸ்ஸானா பரவாயில்ல நினைக்கிறேன். போய் தேடி கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ண, கண்டுபிடிச்சு 99 ஒரு ஃப்ரெண்டுகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதை மலை மேடு பள்ளத்தாக்கள் போய் கண்டுபிடிச்சேன். இதுதான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் யாருன்னா, சர்ச்சுக்குள்ள அந்த ஆட்கள் உட்காந்து பார்க்கறப்பவே 2 பேர் 5 அக்கா, இன்னைக்கு 4 அக்கா தான் இருக்காங்க. பின்னால் பெஞ்சில் 6 பேர் இருப்பாங்க, 3 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் என்ன ஆனாங்க, 7வது பெஞ்சில் 2 பேர் வரல. அவங்க என்ன ஆனாங்க, எதுக்கு வரல? ஒருவேளை சர்வீஸ் முடிஞ்சோன்னே அவங்க ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி, ஹலோ சிஸ்டர் அப்பாரியோ, நீங்கள் எங்கே வேலையோ, ஏன் வரல, எதுக்கு நீங்கள் வரல, ஏன் லேட்டாக வந்தீங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, ஒன்று பண்ணி அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சி போய் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். ஒரு ஐயர் இருக்காரு, காலையில் 5 மணிக்கு. ஆனால் அந்த வீட்டு எந்த வீடு திருமண நாளோ, எந்த வீடு கல்யாண வீட்டுக்கு 5 மணிக்கு நேரடியாக போயிடுவார். அவங்க 5 மணிக்கு நல்லா தூக்குற நேரம் காலம் கட்டுவாங்க. ஐயா வந்திருக்கேன், அவங்க அந்த இந்த கேரளில் வந்து போய் அந்த பாயை துணி எல்லாம் சரி பண்ணி அந்த பாட்டு படித்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி அதுக்குள்ளே அவங்க எல்லாம் சில கவரை கொடுத்து நாங்கள் போகிறாங்கிற மாதிரி அவர் 5 மணிக்கு கதவை தட்டினோடனே அவங்க சரி பண்ணுறதுக்குள்ள அந்த மாதத்துலேயே முட்டியை போடுவார், ஜெபம் பண்ணுவார், காணிக்க வாங்க மாட்டார், போயிடுவார். ஒரேல இருந்து காணிக்க வாங்கினா 200 ரூபா. அவங்க போய் ஐயா வந்துட்டார் காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணேன், அதனால ஐயா போய் பார்த்து தான் அவங்கன்னு போய் 2000 ரூபா காணிக்க. எத்தனை மணி தெரியும்? இப்படி விவரமான ஐயர். நான் யார் சொல்றேன்னு அந்த அக்கா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பன் சொல்றப்போ, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். 49 உன்னை நான் என்ன பண்றேன், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதியில் எனக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மத்திய தேவையில் எனக்கு தெரியும், உன் பிரச்சனைகள் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்னையும் நிற்பாங்க நல்ல உறுதியாக என் கேளுங்க. கேட்கிறப்ப மட்டும்தான் என்ன பண்ணுவேன், கொடுக்க முடியும். நேற்று முதல் நாள் நைட் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ஒரு 10-11 மாத குழந்தை ஒரு சகோதரி கொண்டு வராங்க. மாமியாரும் அம்மாவும் பேசுது. குழந்தை அழுகிறப்போ எப்படிப்பா சாப்பாடு கொடுத்தேன், அழுகிறப்போ அந்த பொண்ணு கவலைப்படாமல் சொல்லிட்டு கவலைப்படாங்க. செல்ல அனுப்புனா பொண்ணையை பார்த்துக்கிட்டே பொருள் லோடு ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளைக்கு பேசவும் தெரியல, வயிறு நிறைஞ்ச வாங்கிடும். நீ அப்படிப்பட்ட கல்ச்சரானா நம் தகப்பன் நம்முடைய சேவைகளை அறிந்து, நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து, நம்மளுக்கு என்ன டேஸ்ட் என்பதை அறிந்து, அதுதான் சுத்தத்தால சொல்றப்போ, நான் கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துணி எப்பொழுதும் இந்த ஏழை கூப்பிட்டான். கூப்பிடுறது யாரு? ஒரு மாடு மேய்க்கிற தாவீது கூப்பிடுற. இல்ல போய் சிங்கத்தையும் ஓனையும் அடிச்சு விரட்ட முடியுமா? ஒரு புதிய பலன், புதிய விசுவாசம், பெய்து நம்பிக்கை என் கூட இருக்கிறது யாரு? அதான் சொல்றாரு, ஒரு முறை சிங்கத்தையும் ஓனையுமே அடிச்சு விரட்டிட்டப்பா, நீமே என்ன கோலியாது, கோலியாத்தனை பெரியாது பார்த்துக்கலாம். ஒன்று யார் யார் கூட இருக்கா? The name of Jesus, இயேசுவின் நாமம். நம்ம கூட இருப்பது யாரு? ஜீசஸ். அந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம கூட இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நம்மகிட்ட அப்படிப்பட்ட ஒரு பெய்து ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அதுதான் இறை மக்கள் கிறிஸ்துவின் மக்கள்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். அந்த எப்படி நம்மை பாதுகாக்கிறார்னா நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சொல்றப்போ அந்த ரத்தாம்பரம் வைக்கிற அந்த அம்மா விசுவாசத்தோடு அவருடைய ஜெபத்தை பார்க்கணும். அந்த ஆற்றோரத்தில் போகடிகள் ஜெபம் பண்றப்போ, ஸ்ரீராம போகடிகள் ஜெபம் பண்றப்போ அந்த ஃபெய்த், அந்த விசுவாசத்தினால் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு நீங்க எங்க வீட்டில் வந்து உடனே வீட்டை திறந்த அந்த அம்மா கொடுக்குது. இதுதான் உண்மையான ஊழியருடைய வேலை. எதுக்கு கவலைப்படுறாங்க? அதுதான் சொல்ற, வலிக்கு தடி பள்ளி ஒண்ணு நீ போ, அங்க நான் உன்னோடு இருப்பேன். அந்த பவுலடிகள். ஏன்னா அது அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறப்போ பிரித்தானியா போறாரு, ஆசியா போறாரு, கிறிஸ்டிலா போறாரு, எங்கே வாழ்கிறார். ஆவியானவரால் மக்கதோனியாவுக்கு போக சொல்றாங்க. மக்கதோனியா மக்கள் கூப்பிடுறாங்க. அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு உபயோகிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இந்த இடத்துக்கு போனா நான் நீ சொல்லும் மதியம் எந்த இடத்துக்கு நான் போறேன். ஆண்டவர் காட்டும் இடத்துக்கு செல்லும் மக்கள். நம்ம ஆண்டவர் காட்டுற இடத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ ஒரு பெரிய ஃபெய்த். அந்த ஆண்டு என்ன, மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே கண்டிப்பா சொல்றேன், நானே வாசல், ஐந்தைக்கு நானே நல்ல மெய்த்தேன். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி உழைப்புல ஆண்டுடைய சத்தத்துக்கு இன்று நம்முடைய சத்தத்தை கேட்கிறலாம். சங்கீதம் 95 நம்முடைய சர்வீஸ்ல எப்பவுமே போனோம். இன்று டுடே நீங்க இதுவரை ஒரு வியாதியோடு இருந்திருக்கலாம், இதுவரை கடன் பிரச்சனையோடு இருந்திருக்கலாம், இதுவரை ஒரு கணவரோடு தொல்லையில் இருந்திருக்கலாம், கணவர் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்திருக்கலாம், யார் பெரியவர் யார் சின்னவர் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், மனைவிக்கு சம்பளம் 1.5 லட்சம், கணவருக்கு சம்பளம் 40,000 ரூபாய். இப்போ மனைவி நான் ஹையஸ்ட் சொல்லி 2 பேருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாத வாழ்வு இருந்திருக்கலாம், இரு மருமகளோடு ஒரு உறவு நல்ல உறவு இல்லாத நிலைமையில் இருந்திருக்கலாம், ஒரு கண்ணீரோடு வாழ்வு இருந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு இருந்திருக்கலாம், துன்பங்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். அந்த துன்பங்கள் மத்தியில் இருக்கிறப்ப அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். obey to the Lord's voice. அப்படி சத்தத்துக்கு யார் கீழ்ப்படுகிறோமோ அதுதான் 2 அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்றப்போ, உன் தேசத்துல மழை இல்லையா, தேசத்துல கொள்ளை நோயா, தேசத்துல பஞ்சமா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி. முதலாவது நம்ம தாழ்த்தணும். வீட்டுல இருக்க எல்லோரும் ஜெபம் பண்றப்பா, சர்வீஸ் வெள்ளிக்கிழமை சர்வீஸ் போறேன், பாசிட்டிவ் பிரேயர் போறேன், ஜெபம் பண்றேன், பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கேன், காணிக்கை கொடுக்குறேன், கரெக்ஷன் பண்றேன், ஐஎம்எஸ், என்எம்எஸ், விஸ்வானி, எஃப்எம்வி, ஷேலா மினிஸ்ட்ரி, இப்படி ஐஎம்எம் எல்லா மினிஸ்ட்ரிக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஆனா வீட்டுக்குள்ள போனா போராட்டம் போராட்டம் போராட்டம். எதுக்கு அந்த போராட்டம்? இத்தனை ஊழியம் பார்த்து இத்தனை ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு போராட்டம்னா அங்க என்னங்க தாழ்மை. அப்படி தாழ்மை நாம் தங்களை தாழ்த்தி அங்க ஜெப வாழ்க்கை குறைவு. ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, 4 மணிக்கு வந்து சத்தமா ஜெபம் பண்றேன், ஆனா என் பிள்ளையோட எனக்கு உறவு இல்லை. ஏன் இல்ல? அவர் முகத்தை தேடணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், கடவுள் இருக்கிறாரா? ஏன்னா அவர் சொல்றாரு, அவரை விட்டு விலகுவதில்லை. do not lift you, do not forget you, I am with you, I am protect you. நான் உன்னை உருவாக்கினேன், நீயின் தாசன், இஸ்ரவேலே இவைகளை நினை, நீயின் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 சொல்றாரு, இவைகளை நீயின் தாசன், you are my son, you are my daughter. அப்ப அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாட்ட சொல்றப்போ நான் உன்னை விட்டு போலப்பாங்கிறாரு. பவுலுடைய சொல்றாரு, தைரியமா பேசுறேன், உன்னோடு இருக்கிறேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ எதுக்கே அவர் இருக்கிறாரா? இப்படி சொன்னாரே, என் பக்கத்துல நிக்கிறாரா? டாக்டர் டிஜி மெசேஜ் போறப்போ கர்த்தர் இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார், பக்கத்திலேயே நிற்கிறாங்க. அப்ப எனக்கு காமெடியா இருக்கும். பக்கத்துல என் அண்ணன் தானே இருக்காரு, தம்பி தானே இருக்காரு,
மச்சான் ஏசு நிற்கிறான்னு சொல்கிறாரு, நல்லா நம்புறது, ஏன்டா குருடா வருவீங்க இப்படிலாம் அந்த நினைச்சிருக்கேன். இதே தான் நிறைய பேர் நினைக்கிறோம், 90 விழுக்காடுன்னு நினைக்கிறேன். ஆனால் கடவுள் உங்கள் வல பக்கத்தில் இருக்கிற, உங்கள் இடப்பக்கத்தில் இருக்கிற, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று உண்மை மனதுருகிற ஆண்டவர். சமாதானத்தின் உடன்படிக்கை திருமணத்தில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்க வருகிற சமாதான உடன்படிக்கை 2 பேரும் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்களுடைய அந்த உடன்படிக்கை சமாதானம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்வுல இருக்கிறோம். ஆண்டவர் என்னோடு இல்லையே, எனக்கு நல் மேய்ப்பனா இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் நோக்கி தேடணும், முகத்தை தேடணும். ஆண்டவர் ஏன் ஜபத்தை கேட்கலன்னா அவர் இங்கிருந்து கடந்து உள்ள பஸ் ஸ்டாண்ட் போயிட்டார். சாமியல் ஜனியா வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஏன்னா மாமனாருக்கு சோறு போடலை, மாமியாருக்கு சோறு போடலை. இப்போ வயசான பிறகு ஹாஸ்டலில் கொண்டே சேர்த்தோம், பென்ஷனில் முதியோர் இல்லத்தில் சேர்த்தோம். நாத்தனாரு புருஷன்ல, நம்ம புருஷனை அவ கூட பேச விட மாட்டேங்க, துட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வேதத்தில் தப்பு. அவனுக்கு புருஷனை யார் இல்லைன்னா அண்ணன் தான் பாடு கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா என்னுடைய மாமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்க டீச்சரு இன்னைக்கு 103 வயசுல இறந்து ஒரு 2, 5, 4 வருஷம் ஆக்கினாங்க. அவரோட டீச்சர், அவங்க ஒய்ஃபும் டீச்சரு. நாங்களும் கடமை ஏழை, பெற்றோருக்கு துணி இல்லை, சோறு இல்லை. அவர் கொடுக்குற 4 8 ஏன்னா 50 சம்பளமே 4 ரூபா 3 ரூபா தான் அன்னைக்கு. இன்னைக்கு தான் 1 லட்சம் 1.5 லட்சம். ஆனால் அதுக்கு தகுந்த செலவு கட்டுப்படியாகலை. அதுலேயும் ஒரு 4 தங்கச்சை பார்த்து கொடுத்துருவோம். சைக்கிளில் மனைவிக்கு தெரியாமல் கொடுத்தாரு, மனைவி தெரிஞ்சால் வீட்டில் சோறுக்கிறாரு, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் வீட்டில் சோறுக்கிறாரு. தெரிஞ்சும் தெரியாமையும் கொடுக்க போய் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றமான பாதையில் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் நாத்தனாரை கவனிக்கலைன்னா ஆண்டவர் இல்லை, நிச்சயமாக இல்லை. நல்ல மேய்ப்பராக இருக்கிறாங்க. உன் வீட்டில் சமாதானம். அதுக்கு விதையை பற்றி சொல்றப்பா, என்னத்தை விதைச்சமோ நெல்லை விதைச்சிட்டு தனியாக இருக்க முடியாது, தனியாக விதைச்சு நெல்லை இருக்க முடியாது. நீ கொடுத்தாதான் உனக்கு கொடுப்பாரு. இறைக்கிற கிணறு மட்டும்தான். அப்பதான் ஆண்டவர் நமக்கு நல்ல மீன்களாக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு நாம அப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்கள்? அவர் நல்ல மேய்ப்பனாய் கர்த்தருக்கு பயந்து அந்த அதுதான் அவர் நல்ல மேய்ப்பனாய் ஆண்டவரின் கூட அவர் போரில் வச்சுக்கிட்டு கம்பை வச்சுக்கிட்டு என்னை ஓட்டணும், கரெக்டாக என்னை வழி நடத்தினா அவர் ஆண்டவர் என்னோடு இருக்கணும். என்னோட கர்த்தர் லார்ட் வித் அஸ், இம்மானுவேல். மத்தேயு 1:23 சொல்றார், இம்மானுவேல் லார்ட் வித் அஸ். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட மக்களாச்சு? அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? அந்த கடவுள் நம்மோடு இருப்பதற்கு ஏன்னா மன உருக்கமும் மேகிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் நல்ல மேய்ப்பனாய் இருக்கணும். நாம் என்ன செய்யணும்? கடந்த நாட்களில் என்எம்எஸ் மிஷனரி அந்தியூர், சந்திரக்கட்டை வீரர்கள் பகுதி அந்தியூர்ல இருந்து அவர் பார்த்ததுக்காக போன வருஷம் போயிருந்தேன். அந்த ஃபீல்டு விசிட் போயிருந்தேன். என்எம்எஸ் சைடில் ட்ரெஸ்டராக இருக்கிறேன். அங்கே போயிருந்தேன். புதிதாக அந்த சகோதரர் வந்திருக்கிறார். அவர் ஒரு மனைவி அந்த தாமரை பழம் இடத்துல எனக்கு உணவு வாங்கி கொடுத்தார். காலையில் நான் கோயம்புத்தூர்லேருந்து 6 மணிக்கு கிளம்பி காலையில் போனேன். தாமரை குளங்கிற ஒரு ஊரில் அவர் ஐயா மேலே போய் நிலையில் போய் சாப்பிடுவோம். கீழே சாப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, ஏன் மேலே மேலே கூப்பிட்டு போனாரு. மேலே கூப்பிட்டு போய் ஐயா மேலே கிராமமாக நான் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். நீங்கள் வாங்கையா பாருங்கன்னு கூட்டிகிட்டு போனாரு. கலையரசன்ட்டு அவருடைய பெயர். அங்கேருந்து அந்தியூர்லேருந்து மேலே தாமரை குளம்ங்கிற ஒரு கிராமம். ஒரு கையேந்திகம் தட்டுக்கடை, கேரளாவில் தட்டுக்கடை மாதிரி நம்ம ஊரில் கையேந்திகம் இருந்தாங்க. அந்த புரோட்டா ரோட்லேயே போயிட்டு அந்த கடையில் உட்கார வச்சாரு. என் கூட 4 பேர், அவர் கூட 5 பேர் சாப்பிட்டோம். மொத்தமே 5 பேருக்கு 130 ரூபா. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. கீழே சாப்பிட்டோம் ஒரு ஆளுக்கு 130 ரூபா. அப்போ அந்த
ஊரை பற்றி அவர் சாப்பிடுறது இந்த ஊருக்கு பெயர் தாமரை குளம். இது வந்து தேவர் மலை இருக்கு. அது மடங்கிற ஒரு ஊர் இருக்கு. மடத்துக்கு போயிட்டீங்கன்னா இங்கேருந்து 18 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் மடம், 1.5 மணி நேரம் ட்ராவல். 5 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது. யானையும் சித்தை சீட்டா பைட் புலிகள் நிற்கும். பகலே நிற்கும், கொஞ்சம் மறைஞ்சு நிற்கும், வெளிச்சத்தில் நிற்காது. 5 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 2-3 பஸ் தான், காலை மதியம் சாயங்காலம். மடத்துக்கு அப்புறம் ரோடு கிடையாது, திருப்பி தான் வரணும். மடத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, மதத்துடைய தலைவர்கள் இருக்காங்க, மதத்துடைய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தேவர் மலையில் உள்ள மக்கள் அந்த மடத்துக்கு போய் அந்த தலைவருடைய கால்களை மாட்டுடைய பூமியை பசு மாட்டுடைய யூரினால கழுவி அதை குடிப்பாங்க. வருஷத்தில் தீர்க்கம் நினைப்பாங்க. ஆனால் அந்த மக்கள் வாழ்றாங்க மலைகளில் பின்தங்கிற நிலையில் கண்ணீரான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தேவர் மலையுடைய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, என்எம்எஸ்ஐ ஒரு இடம் வாங்கி சர்ச் கேட்டுட்டாங்க. சர்ச்சில் ஒரு மெம்பர் கிடையாது, உயர்ந்த ஜாதி மக்கள் எல்லாமே. சர்ச்சுக்கு யாருக்கும் வர மாட்டாங்க. வெளியே இருந்து சர்ச்சுக்கு இப்போ மடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ரன்னிங் வந்துருவாங்க. நடந்து தான் வரணும், பஸ்ஸு மோஸ்ட்லி இருக்காது. அவங்கள வந்து இந்த சர்ச்சுக்கு ஊருக்குள்ள விட மாட்டாங்க, தாழ்ந்த ஜாதி மக்கள். இதுக்கு முந்தின மிஷனரி அவங்க ரொம்ப பயம் காட்டி அடித்து கட்டிட்டாங்க. அவரும் இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் வந்தேன், தேவர் மலை நான் வந்தேன். நான் வந்து அந்த இடத்துல நானே மனைவி இருந்தேன். அப்போ வந்து என்னை 4 பேர் விரட்டினாங்க, இங்கே இருக்கக்கூடாது, 3 நாள் அடிச்சிட்டோம், ஓடிட்டாரு, நீயும் ஓடிடு. நான் சொன்னேன், ஐயா நான் போகிறதுக்கு வரல, எனக்கு இன்ஸ்டியூஷன் சம்பளம் கொடுக்குது, சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நேரம் போக முடியாதுன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டோம் வந்தேன். அதுக்கப்புறம் காவல்துறை வந்துச்சு. காவல்துறை வந்து எங்களை மிரட்டிச்சு. மற்ற காவல்துறைகிட்ட நான் பேசினேன். என்ன பேசுனேன், ஏன் நாங்கள் வேறு ஒன்றுமே இங்கே பண்ணலை, நாங்கள் எங்களுடைய பகுதியில் எங்களுடைய மக்கள் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி இங்கே இருக்க மக்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், எஜுகேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு நாங்கள் சமூக பணி தான் செய்கிறோம், மதத்தை பற்றி நாங்கள் சொல்கிறதில்லை. அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் எப்போ அதெல்லாம் கரெக்டு தான், நல்லதான் செய்றீங்க, என்னால் எனக்கு இருந்தால் அடிப்பானே வெட்டுவானே குத்துவானே என்ன செய்கிற அதை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நீ போயிட்டு. அப்போ நான் கேட்டேன் அந்த எஸ்ஐட்ட, ஐயா நான் போயிடுறேன், எனக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம் தராங்க, நீங்கள் அந்த 20,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுத்துருங்க, உங்கள் கூட வந்து இருந்துக்குன்னா வேலை செய்கிறேன்னு சொன்னேன். என் லைஃபே இதுதான், இப்படி வேலை இதுதான், எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உடனே உன் பாடு எக்காடு கட்டிட்டு போயிட்டாரு. அவர் போன 1/2 மணி நேரத்தில் ஒரு கூட்டம் வந்துச்சு. என் வீட்டில் அடித்தாங்க, உடைச்சாங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த வீட்டில் அடித்து உடைக்கிற மாதிரி என்னை அடித்தாங்க. என் பிள்ளைகள் 2 சிறு பிள்ளைகளை அடித்தாங்க, என் மனைவியை அடித்தாங்க. ரொம்ப கனிதான வாழ்வு, உடம்பெல்லாம் வியாதி, ரத்தம். என்ன செய்யறது, எங்களால் தடுக்க முடியாது. நாங்கள் தனி குடும்பம். நானும் என் மனைவி, அவருடைய வயது 45 வயதுக்குள்ள இருக்கும், மனைவி வயது 40 இருக்கும், 40க்குள்ளே தான் இருக்கும், மனைவி வயது 35 தான் இருக்கும். 2 சிறு பிள்ளைகள், ஒரு 4வது 3வது படிக்கிற பிள்ளைகள். எப்படி இருந்திருப்பாங்க, அடித்து கொஞ்சம் தூரம் போனாங்க. ஒரு கால் உடம்பு போச்சு, வீட்டை விட்டு கடந்து போல, ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் பைக்கில் போனால் 10 கிலோமீட்டர் கால் உடம்பு போச்சு. கால் உடைஞ்சது மட்டும் இல்லை, ஒரு நேரத்தில் ஒரு வாரத்தில் கூட இன்னொருத்தர் வந்து தீவிரவாதியை அடிச்சு சேர்த்து போனாங்க. அப்போ எங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குன்னு நினைச்சாங்க, ஒரு பவர் இருக்கிறாங்க. கடவுளை கூட இருக்கிறாங்க, கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்னைய பார்த்து ஆலையில் ஆனாங்க சர்வீஸ் நடத்துறாங்க. பக்கத்து ஒரு மடத்துல 10-20 பேர் சர்வீஸ் வர்றாங்க. தாமரை குளத்துல ஒரு 20 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க. தாமரை குளத்துக்கு மேல இன்னொரு ஊர், அந்த ஊர் எனக்கு ஞாபகம் வரல. அந்த ஊர்ல சர்ச்சே இருக்கு, 2 சர்ச் இருக்கு. என்எம்எஸ்ஐ சர்ச் இருக்கு, சிஎஸ்ஐ வேலூர் பேராயத்தோட சர்ச் அங்க இருக்கு. 2 சர்ச், அங்க ஒரு 100 பேர், இங்க ஒரு 100 பேர் வராங்க. ரொம்ப அந்த மக்களுக்கு நமக்கு தேவை என்னன்னா, இங்க இருந்து டீச்சர்ஸ் வர முடியல, வெளியே இருந்து டீச்சர்ஸ் இந்த மலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்லை. அந்த டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலையா? இங்க படிக்கிற பள்ளிகள் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து மலைகளில் நடந்து வர வேண்டியது இருக்கு.
நமக்கு ஹாஸ்டல் இருந்தா அந்த ஹாஸ்டலுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிச்சு ஒரு பிள்ளைக்கு ஏதாவது உணவு கொடுங்க, கேட்க கொடுங்க, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னார். ஒருவேளை இறைமைகளுடைய திருப்பணி என்னன்னா, கிறிஸ்து மந்தையாக இருக்கிறதா ஆண்டவர் நமக்கு நல் மேய்ப்பனாய் வாழ வேண்டும்னா நம்முடைய வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பவுலடிகள் சொல்றார், நான் யூதர், கம்மாலின் பாதத்தில் படித்தவன், நியாயப்பிரமாணத்தில் வளர்க்கப்பட்டவன், எல்லாத்தையும் நஷ்டமும் ஆண்டவருக்கு வேலையை அர்ப்பணித்தார். அதனால வேதத்தில் 13 புத்தகங்கள் வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவரை தன் மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறப்போ, ஆண்டவருடைய வேலை செய்யறப்போ, ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறாங்க. என் மேய்ப்பனை சேர்மேன், என்னுடைய வாக்கு மந்தையை சிதறடிக்கிறவனுக்கு ஐயோ. நம்மை யாரும் சிதறடிக்க முடியாது. முதலாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஆண்டவருடைய உன்னத பணியை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய மிஷன் மந்த், இது ஒரு மிஷன் மந்த். சென்னை பேராயத்தில், திருநெல்வேலி பேராயத்தில் ஒரு மிஷன் மந்த், தூத்துக்குடி பேராயத்தில் மிஷன் மந்த். ஏன்னா இப்பதான் இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த தோமா ஜூலை 3 வந்தாங்க, 52 ஜூலை 3 72 இறந்தாங்க. நான் வைத்திருக்கிற இந்த பவர் பைபிள, அதான் நான் வச்சிருக்கிற இந்த பைபிள மொழிபெயர்த்தது சீகன் பால் 1709 ஜூலை 9 சீகன் பால் வந்தாங்க. எல்லா திருமுறைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம் என்று மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்கப்பட்ட ஒரு மாதம் ஜூலை மாதத்தில் அநேக மிஷனரிகள் வந்தாங்க. ஒருவேளை அதுதான் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நீ நல்ல மேய்ப்பனாய். நான் உனக்கு நல்ல தேவையா இருக்கேன். எங்கிருந்தும் எவ்விடத்தில் கடந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது. எங்கிருந்து எங்கு யாருக்குனாலும் காஸ்பல் சொல்லலாங்கிற ஒரு காஸ்பல். ஒருவேளை நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆண்டவற்றை நம்முடைய பணி என்ன? ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே நோக்கி பார்த்தோமா? அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற